காலையில எந்திரிச்ச உடனே செல்போன்ல கண்ணு முழிச்சு ராத்திரி தூங்க போற வரைக்கும் தூங்குறதுக்கு லாஸ்டா பாக்குறதும் செல்போன் தான் அப்படின்ற லைஃப் யாரெல்லாம் வாழறீங்களோ நீங்க அத்தானா பேரும் ஜென்சி தான். கொஞ்ச நேரம் Facebook, அது முடிஞ்ச உடனே வாட்ஸ்அப், அது முடிஞ்ச உடனே யூடியூப், அது முடிஞ்ச உடனே இன்ஸ்டா, அது முடிஞ்ச உடனே ட்விட்டர், இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள திரும்ப Facebook லோட் ஆயிடுச்சு. ஃபர்தரா அதுல போய் என்ன பார்த்தோம், நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. முதல்லாங்கயா ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்தாதான் ஒரு 8வது நிமிஷத்துக்கு வரும்போது முதல் நிமிஷம் 2வது நிமிஷம் அந்த வீடியோல என்ன சொன்னாங்கன்னு மறந்து போயிடுவோம். இப்போ ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தாலே எண்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ்க்கு வரும்போது ஒரு ரீல்ஸ் பார்த்து எண்டுக்கு வரும்போது ஆரம்பத்து கண்டென்ட் மறந்து போயிடுது. உங்களுக்கு நான் சொல்ற அடிப்படை சத்தியம், இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமையாகி எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன், டூம் ஸ்க்ரோலிங், ஒரு நாள் முழுக்க எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க, வெறும் ஸ்க்ரோலிங்லேயே போயிட்டு இருக்கும். நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு உள்ளுக்குள்ளே அடிமையாக இருப்பதனால் தேவையில்லாத தொடர்ந்து நியூஸ் பார்க்கறது, இதெல்லாம் ஒரு கொடுமையான உணர்வு ரீதியான அடிக்ஷன். இந்த உணர்வு போதை மிகவும் கொடுமையான இந்த ஒரு 28 நாள் மட்டும் தயவு செஞ்சு சாட்சியா உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் நடக்கிறத சாட்சியா பாரு. தேவையானதை மட்டும் உங்களுக்கு ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கிட்டு அந்த ஈகோ சிஸ்டம் சார்ந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க அரசியல் துறையில இருந்தீங்கன்னா அந்த அரசியல் நியூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பொருளாதார துறையில இருந்தீங்கன்னா அந்த பொருளாதார செய்திகளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை நடத்துற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க.